The Federal and Francis Xavier Engineering College jointly present the Nellai Marathon 2024. This event is powered by Little Flower Public School and NIMS Hospital, Tirunelveli. Run for Health on Sunday, December 29. Entry is free and all are welcome. ஆட்டோக்களுக்கான குறைந்தபட்ச கட்டண வரம்பை உயர்த்த வேண்டும், பைக் டாக்ஸிகளை தடை செய்ய வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினர் சென்னையில் போராட்டம் நடத்தினர். சென்னையில் ஆட்டோ தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவில் பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோட்டை நோக்கி இந்த பேரணியை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கை என்பது 2 முக்கிய கோரிக்கைகள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த கோரிக்கைகள் என்னென்ன, எதற்காக இவர்கள் ஆட்டோ தொழிலாளர்கள் கோட்டை நோக்கி முற்றுகை பேரணி மேற்கொள்கிறார்கள் என்பது குறித்து இந்த தொகுப்பில் நாம் பார்க்கலாம். தமிழகத்தில் பேருந்துகளுக்கு அடுத்தபடியாக பிரதான பொது போக்குவரத்து வாகனங்களாக உள்ளவை ஆட்டோக்கள். சென்னை, கோவை, மதுரை போன்ற பெருநகரங்களில் இருந்து சிற்றூர்கள் வரை போக்குவரத்து சேவை தரும் ஆட்டோக்கள் சுமார் 5 லட்சம் நபர்களுக்கு வாழ்வாதாரமாக உள்ளன. எனினும் தங்கள் தொழில் அண்மை காலமாக நசிந்து வருவதாக கூறுகின்றனர் ஆட்டோ ஓட்டுநர்கள். கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினர் சுமார் 1000 நபர்கள் எழும்பூரிலிருந்து கோட்டையை நோக்கி பேரணியாக சென்றனர். கோரிக்கைகளை வலியுறுத்தும் பதாகைகளை ஏந்தி இருந்ததுடன் முழக்கங்களையும் எழுப்பினர். ஆட்டோ கட்டணங்கள் கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன் உயர்த்தப்பட்டதாகவும் தற்போது விலைவாசி கடுமையாக உயர்ந்துவிட்ட நிலையில் அத்தொகையை உயர்த்த வேண்டும் என்றும் இவர்கள் கூறுகின்றனர். குறைந்தபட்ச கட்டணத்தை 25 ரூபாயிலிருந்து 50 ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் எனவும் அதன் பிறகு ஒவ்வொரு கிலோமீட்டருக்குமான தொகையை 12 ரூபாயிலிருந்து 25 ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். ஏன் அரசு ஆப்பை தொடங்க கூடாது? அரசு அந்த ஆப்பை தொடங்குச்சுன்னா மீட்டர் காட்டணும் உடனடியாக 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி மாற்றி அமைச்சிக்க முடியும். கும்தான்னு சொல்லி நிறுவனத்தை நிறுவி அவர் கேட்கிற சேர்மன் ஜெயக்குமார் கொடுங்க நாங்க நிர்ணயிச்சிடறோம்னு சொல்லி. ஆனா அரசு முதலமைச்சர் டேபிள்லயே இருக்குது. எப்படி நியாயம்? முதலமைச்சர் டேபிள்ல 4 வருஷமா இருக்குமா ஆட்சிக்கு மீட்டர் கட்டணத்தை யார் தடுத்தது? அதனால மீட்டர் கட்டணத்தை உடனடியாக ஏற்றி செயலி மூலம் அதை அமல்படுத்தணும். பெரும் நிறுவனங்களால் நடத்தப்படும் ராபிடோ போன்ற பைக் டாக்ஸிகளும் ஆட்டோ தொழிலுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளதாக கூறுகின்றனர். பைக் டாக்ஸிகளில் பல்வேறு சட்ட ரீதியான சிக்கல்கள் இருப்பதால் அவற்றை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. 5 லட்சம் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வாழ்க்கை குடும்பங்கள் கேள்விக்குறியாக்கப்படுது. வருமானம் என்பது இல்ல, அது இன்சூரன்ஸ் கிடையாது. 3ஆம் நம்பரை ஏத்தின்னு போனோம்னு சொன்னா பர்டிகுலரா பேட்ச் தேவை, கூடுதல் தகுதி தேவை. பொதுமக்களை ஏத்தின்னு போறோம்னு சொன்னா அந்த வண்டிக்கு பேட்ச் இல்ல, இன்சூரன்ஸ் இல்ல. 2 வீலர்லாம் 14 வருஷம். அந்த 2 வீலர் ஏத்திங்கன்னா எதுவுமே கிடையாது, ஓட்டுன்னு போறவருக்கும் கிடைக்காது. அதனுடைய டாக்குமெண்ட்டை செக் பண்ணீங்கன்னா அதர் ஸ்டேட் வண்டிங்க ஓடுது. ஆனா ஆட்டோக்கு எஃப்சின்றது வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணனா 40,000 ரூபாய் தேவை. 40,000 ரூபாய் இல்லாத எஃப்சி பண்ண முடியாது, இன்சூரன்ஸ் கட்டணும். அப்ப இந்த மாதிரியான முறைகேடுகளை 2 வீலர்ல நடக்கிறத தடை செய்து தான் ஆட்டோ ஓட்டுநர்கள் கேட்கிறாங்க. பைக் டாக்ஸிகளுக்கு ஆதரவாக அரசின் செயல்பாடுகள் உள்ளதாகவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மறுபுறம் ஆட்டோ ஓட்டுநர்களால் தங்கள் தொழிலுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பைக் டாக்ஸியினரும் புகார் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக சென்னை, கோவை, திருச்சி போன்ற ஊர்களில் அவர்கள் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். இந்த ஆட்டோ கட்டணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது அவர்கள் பிரதானமாக எதிர்பார்க்கிறார்கள். அரசு இதில் உரிய கவனம் செலுத்த வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் சுரேஷ்குமார். The Federal and Francis Xavier Engineering College jointly present the Nellai Marathon 2024. This event is powered by Little Flower Public School and NIMS Hospital, Tirunelveli. Run for Health on Sunday, December 29. Entry is free and all are welcome.